வெல்கம் டு கேட்ஸ் படிக்கிற ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட்லேருந்து பர்சன்டேஜ் டாபிக்லேருந்து பார்க்கலாம். பர்சன்டேஜ் இது மேலே இருக்கு பர்சென்ட். அப்போ பர்னா 1 சென்ட்னா 100. இதான் வந்து பர்சன்டேஜ். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு 6 கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா 50% of P is equal to 25% of Q. Then P is equal to X percentage of Q. Find X அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவல் டு கண்டிஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 50% of X 50% என்னன்னா percent 1/100. ஆஃப்னா என்னன்னா அதில் மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம். ஆஃப் மல்டிப்ளை இன்டு P is equal to 25/100 into Q. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற given டேட்டா. இப்போ இதை வச்சு தான் நம்ம P யோட வேல்யூ இந்த வேல்யூ வச்சு X ஓட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ எடுக்கும்போது என்ன 100 100 கேன்சல் ஆயிடும். இப்போ 25 இது வந்து 25 2s 15 வரும். அப்போ 2P is equal to Qன்ற கண்டிஷன் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு given டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா P is equal to X percentage of Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P யோட வேல்யூ என்னன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா P is equal to Q/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ Q/2 தான் P. அப்போ Q/2 is equal to X/100 into Q போட்டா நமக்கு X ஓட வேல்யூ கிடைச்சிடும். Q கேன்சல் ஆகும். அப்போ X is equal to 100/2 is equal to 50. இதான் நம்மளோட X ஓட வேல்யூ. இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்கிற given டேட்டாவை நம்ம எடுத்துக்கணும். அதை வச்சு தான் நம்ம மற்ற வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். 50% of P is equal to 25% of X. Percentage என்னன்னா percent 1/100. 50 divided by 100 into off னா multiply அர்த்தம். அப்போ into P is equal to 25/100 into Q. இந்த percent cancel ஆயிடும். இந்த 25 வந்து 2 times 50 வந்து 2 times cancel பண்ணும். அப்போ 2P is equal to Q. அப்போ P is equal to Q/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P is equal to X percentage of Q. Then find the X அப்படின்னு சொல்றாங்க. P யோட வேல்யூ வந்து Q/2 தெரியும். அப்போ வந்து X which is equal to X/100 into Q போடுறோம். அப்போ Q கேன்சல் ஆயிடும். அப்போ X is equal to 100/2 is equal to 50ன்றது நமக்கு கிடைச்சிருக்கு. The first question. Second question என்னன்னா if 20% of P plus Q is equal to 50% of P minus Q, then find P next to Q அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னன்னா அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். 20% 20/100 ஆஃப் என்ன இன்டூன்னு போடணும். இன்டூ P plus Q அப்படின்னு சொல்றாங்க which is equal to 50/100 into P minus Q அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த 100 கேன்சல் ஆனா 5 0 கேன்சல் பண்றோம். இப்போ இந்த 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்றோம். அப்போ 2P plus 2Q is equal to இதையும் மல்டிப்ளை பண்றோம். 5P minus 5Q. இப்போ இந்த மைனஸ் இங்க எடுத்து போறோம். இப்போ இத எடுத்து போறோம்னா 5 plus 2Q என்னன்னா 7Q கிடைக்கும். அப்போ 5 இப்போ இது இங்க 2P வந்து இங்க கொண்டு போகும்போது என்னன்னா 2P minus 5P minus 2P is equal to 3P அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா find it then find P is to Q அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. P is to Q ன்னா P/Q தான் அப்படி சொல்றாங்க. P/Q is equal to 7/3. அப்போ இந்த ரேஷியோ is to எழுதும்போது என்னன்னா 7:3. இதுதான் the answer. Next question என்னன்னா if 40% of A plus B is equal to 60% of A minus B, then 2A minus 3B divided by A plus B is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுலேயே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த given கண்டிஷனை வச்சு தான் நம்ம வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40% 40 divided by 100 ஆஃப்னால நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் into A plus B which is equal to 60% வந்து 60/100 அப்படின்னு சொல்றோம் into A minus B. இப்போ இது கேன்சல் பண்றோம். இந்த 0 இது வந்து 2 3s are 4 2 3s are 6. இப்போ வந்து இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்னன்னா 2A plus 2B is equal to 3A minus 3B கிடைக்கும். இப்போ இத சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 5B is equal to A அப்படின்னு கிடைக்கும். அப்போ A is equal to 5B நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை வந்து நம்ம சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 2A minus 3B
டிவைடட் பை a ப்ளஸ் b. நமக்கு a வேல்யூ என்ன தெரியும்? a is equal to 5b அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 5b மைனஸ் 3 இன்டூ b தான் டிவைடட் பை 5b ப்ளஸ் b. இதை சால்வ் பண்ணும்போது என்னன்னா 10 ப்ளஸ் 3 10 ப்ளஸ் 3 என்ன 10 மைனஸ் 3 என்ன 7b டிவைடட் பை 6b கிடைக்கும். நமக்கு ஆன்சர் வந்து 7/6. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்னன்னா if x is 20% less than y, then find the value of y minus x divided by y and x by x minus y அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ரெண்டு வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மற்ற கொஸ்டினோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து கண்டிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் இஸ் 20% less than y அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸையும் ஒய்யும் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம். இப்போ எக்ஸும் ஒய் இப்போ எக்ஸ் எப்படி இருக்குன்னா 20% less than y-ஆக இருக்கும். அப்போ 20% less than y-ஆக இருக்குன்னா இப்போ y வந்து 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 20 மைனஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா 100 மைனஸ் 20 வந்து நமக்கு 18 கிடைக்கும். அது இதோட வேல்யூ. இப்போ x is 20% less than y. அப்போ அந்த இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 100 கிடைக்கும். அப்போ இது வந்து ax வந்து 20% லெஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் y minus x divided by y. இப்போ y minus x divided by y போடும்போது என்ன ஆகும்னா இப்போ நமக்கு y என்னன்னா 100 x என்ன 80 divided by 100 is equal to 20 divided by 10 which is equal to 1/5 ங்கிறது கிடைக்கும். இத அடுத்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x by x minus y equal to 80 by minus 100. இப்போ minus divided by 20 ன்னு கிடைக்கும். கேட்டதுக்கான ஆன்சர் 1/5 and minus 4. Next question என்னன்னா if 80% of x is equal to 4% of y, then 20% of x is dash percentage of y அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ நமக்கு இந்த क्वेश्चनல பார்த்தாலே தெரியும் x வந்து y ஓட 2 மடங்கு அதிகமா இருக்கு. சார் 20 மடங்கு. இப்போ x வந்து 80% இருந்துச்சுன்னா y வந்து 40% இருக்கு. அப்ப இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இது எவ்வளவு மடங்கு அதிகமா இருக்குன்னா 20% மடங்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 20% of y is இப்போ இதை இப்படி இந்த மூலியமாவும் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம மற்ற கொஸ்டின் மாதிரி சால்வ் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா கிவன் என்னன்னா 80/100 into x is equal to 4/100 into y அப்படின்னு கிடைக்கும். இப்போ 100 கேன்சல் ஆயிடும். 4 வந்து 220 டைம்ஸ். அப்போ y வந்து 20 டைம்ஸ் கிரேட்டர் தென் x அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா இதுல எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா 20% of 20/100 into x is equal to x ஓட வேல்யூ என்ன y/2 போட்டுக்கலாம். y/20 அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 20 கேன்சல் ஆகும். இப்போ இந்த क्वेश्चन என்னன்னா if 8% of x is equal to 4% of y, இது என்னன்னா x வந்து y வந்து 2 மடங்கு of x வந்து இருக்குன்னு சொல்றாங்க. then 20% of x is dash percentage of y. அப்ப இதல இருந்து பார்க்கும்போது தெரியும் நமக்கு வந்து இதோட பாதி தான் இருக்கு 10% இருக்கும். நம்ம சால்வ் பண்ணாலும் எப்படி கிடைக்கும்னா 8/100 into x is equal to 4/100 into y. இப்போ 100 கேன்சல் ஆயிடும். இது வந்து 2 டைம்ஸ். அப்போ x is equal to y/2 கிடைக்குது. இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்னன்னா 20/100 into x is equal to what percentage of y ன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ x ஓட வேல்யூ தெரியும் 20/100 into y/2. 2 கேன்சல் ஆயிடும். y/2. அப்போ என்னன்னா 10% of y ன்றது நமக்கு கிடைக்கும்.